ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தொடர் நிகழ்வாக நடத்தி வரும் தூய வேதாத்திரிய காந்த தத்துவம். இது நம் ஐயா அவர்கள் கடந்த வாரம் 12 பாகமாக எடுத்திருந்தார்கள். எவ்வாறு பஞ்சபூதங்கள் உருவாகினது, இதை இவ்வாறு அது காந்தத்துடன் ஒப்பிடுவது என்ற பல விஷயங்களை ஐயா கடந்த 12 வாரங்களாக நடத்தி வருகிறார். கடந்த வாரம் கூறுகையில் ஐயா அவர்கள் அடிப்படை காந்தம் அழுத்தமாக அடர்த்தி கூடி நெருப்பாக வெளியேறும் போது காந்த தன் மாத்திரையாகி மீண்டும் அடிப்படையான காந்தமாக மாறுகிறது என்று கூறினார்கள். அதாவது சூரியனிலிருந்து வரும் அழுத்தமான அலை, காந்த அலை பூமியின் மீது மோதும் போது மட்டுமே தன் மாத்திரை அடைந்து அடர்த்தி குறைந்து மீண்டும் அடிப்படை காந்தமாக மாறுகிறது என்று கூறினார்கள். அடுத்ததாக அதற்கு முன்ன வாரம் கேட்ட கேள்வி, பூனை கண்ணை மூடினால் இருட்டாக இருக்குமா என்றது. யார் கண்ணை திறந்தாலும் வெளிச்சமாக இருக்கும், யார் கண்ணை மூடினாலும் இருட்டாக இருக்கும். சூரியனிலிருந்து வரும் அலை கண்ணின் மேல் மோதும் போது அதனுடைய அடர்த்திக்கு தகுந்தாற் போல மோதும் போது ஜீவகாந்தம் கண்ணின் வழியாக வெளிச்சமாக வெளியேறுகிறது என்று ஒரு தத்துவத்தை ஐயா விளக்கினார்கள். சூரியனிலிருந்து வரும் அடர்த்திக்கு தகுந்தாற் போல நம்முடைய ஜீவகாந்தம் வெளியேறும் என்றும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதில் நமது ஜீவகாந்தம் தான் தன்மாற்றம் அடைந்து சூரியனிலிருந்து வரும் அலை தன்மையை கொண்டு வருகிறது. மோதப்படும் தன்மையில் அது வெளிச்சமாக உணரப்படுகிறது. கண்ணில் தான் தன்மாற்றம் அடைகிறது என்பதை விளக்கினார்கள் ஐயா. அதே போல பல உதாரணங்கள் கூறி நம் உணர்வதை, இந்த பஞ்சபூதங்கள், இந்த காந்த உணர்வுகளை எப்படி நாம் உணர வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்தார்கள். அதே போல் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவ்வாறு எவ்வாறு தோன்றுகிறது, தன்மாற்றம் அடைகிறது, தன் மாத்திரை என்பது வேறு என்றும் வெளியில் வெளிச்சம் என்ற தன்மைதான் இருக்கிறது, பார்க்கும்போது கண்ணில் ஜீவகாந்தம் வெளியேறி வெளிச்சமாக உணர்கிறோம் என்று கூறினார்கள். வாழ்க்கையில் மிக மிக முக்கிய அடிப்படை காந்தம் தான் மனமாக மாறப்போகிறது. இதையெல்லாம் உணர்வதற்காகத்தான், இந்த புலன் மூலம் அனைத்தையும் நாம் உணர்வதற்காகத்தான் என்று கூறி முடித்தார்கள். முழுமையானது உணர்தல் தான். உணர்வை தேடி தேடி மனிதன் அலைகின்றான். ஆனால் உணர்வுக்குள் நிற்க வேண்டும் என்பதை யாரும் நினைக்கவில்லை. உணர்வு என்பதுதான் தெய்வம் என்று கூறி முடித்தார்கள். சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நமது வேதாத்திரிய காந்த தத்துவத்திலே சென்ற வாரம் நாம் அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அலை என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை ஒரு வித்தியாசமான கோணத்தில் சிந்தனை செய்தோம். சூரியனிலிருந்து வெளிச்சம் வருவதில்லை, வெப்பமும் வருவதில்லை, மோதுகிற இடத்தில்தான் அது சிதறுகிறது. அது கண்களிலோ தோளிலோ படும் பொழுதுதான் வெளிச்சமாக மாறுகிறது என்று நாம சொன்னோம். இப்ப பௌர்ணமி என்று சொன்னால் அந்த சந்திரனில் சூரியனுடைய அலைகள் மோதி சிதறி, அந்த சிதறிய அந்த அலைகள் நமது கண்களில் மோதும் போது அது வெளிச்சமாக தெரிகிறது. அதுவும் கண்களில் படும் பொழுதுதான் அது வெளிச்சமாக மாறுகிறது என்பதை நாம் சென்ற வாரம் சிந்தனை செய்தோம். இது சாதாரண மக்களிடம் சொன்னால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
அதுவும் விஞ்ஞானிகள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது நமது சிந்தனைக்கு மட்டும்தான். சரி, அது இருக்கட்டும். இப்போ நாம சென்ற வாரம் இந்த சிந்தனையை பேசிய காலத்திலே, நேற்று உலகம் முழுவதும் ஒரு நிகழ்வு நடந்தது. இதைப் பற்றி நிறைய அறிவியல் அரங்கங்களிலே விளக்கம் கூறப்பட்டது. நேற்று இரவு நடந்த சந்திர கிரகணம் என்பதை ஆங்காங்கே தொலைநோக்கி மூலமாக காண்பித்தார்கள். இந்த சந்திர கிரகணத்தை பற்றிய சில செய்திகள் தொலைக்காட்சியிலே செய்தி நிகழ்வின் போது விளக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருப்போம். அதே போல நீங்க யூடியூப்ல போய் இந்த சந்திர கிரகணம்னு சொன்னோம்னா, இந்த சந்திர கிரகணத்தை ஒட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்ன பேசியிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல என்ன சொல்லிட்டாங்க? அதாவது பூமி மையத்தில் இருக்கிறது. சந்திரன் வெளிப்புறமாக இருக்கிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை பூமி நேர்கோட்டிலிருந்து மறைப்பதால், இந்த பூமியினுடைய நிழல் அந்த சந்திரனில் படுவதால் கிரகணம் என்று இப்போ எல்லாரும் விளக்கம் சொல்றாங்க. பூமியினுடைய நிழல் அங்கு படுகிறது. அப்ப சில பேர் கேள்வி கேட்கறாங்க, மாசம் மாசம் பௌர்ணமி வருதே, ஏங்க நிழல் அங்க படல? அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க, இது சந்திரன் அது மேலையும் கீழையும் மாறி மாறி சுத்துது. அது ஒரே வட்டத்துல சுத்தல. அப்படி மேல போகுது, கீழே வருது, இப்படி மாத்தி மாத்தி சுத்துது. அது கரெக்டான அந்த 180 டிகிரி நேர் கோட்டுல சுத்துறப்ப மட்டும்தான் இந்த நிழல் போய் அங்க விழுகுதுன்னு சொல்றாங்க. சரி, அப்ப மற்ற நாளெல்லாம் பௌர்ணமி வருகிறது, இந்த நிழல் அங்கு விழவில்லை என்று சொல்கிறார்கள். பூமியினுடைய நிழல் தான் மறைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, இப்ப நம்ம போன வாரம் சிந்தித்ததில ஏதாவது நிழல் என்று இருக்கிறதா? ஒரு மனிதன் நிற்கும் போது அங்க நிழல் விழுகுது. இங்க இந்த பூமியினுடைய நிழல் சந்திரன்ல போய் மறைக்கிற அளவுக்கு பூமியில அது எப்படி அப்படிங்கிறது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. சரி, இப்போ நாம என்ன சொல்லியிருக்கோம்? இது என்ன பண்ணலாம், பூமி நடுவுல இருந்து அங்கு வரக்கூடிய அலைகளை மறைத்துக் கொள்வதால் அந்த சந்திரன்ல போய் அலை படல. அங்க மோதி சிதறனா தானே அங்க அது வெளிச்சமாக மாறும். வெளிச்சம் என்ற அடுத்த காந்தமாக மாறும். நம்ம கண்ணுல பார்க்கும்போது தெரியும். அப்ப அங்க அலை மோதல அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அலை மோதலன்னு சொன்னா, மறைக்கிறது அங்க அலை போய் மோதலன்னு சொன்னா, இந்த கிரகணம் எவ்வளவு நேரம் ஏற்படுது அப்படின்னா, ஒரு 9 மணில இந்த தடவை கொஞ்சம் டைம் கூட. நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 1 மணி வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் இருந்ததுன்னு வச்சுக்கோ. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தது. 4 மணி நேரம் மட்டும் அந்த மறைத்தலும், அதுக்கப்புறம் முழு நிலவுமே வந்துருது. அது மட்டுமல்ல, இந்த தடவை அது ரெட் மூன் அப்படின்னு சொன்னாங்க. அது முழுவதுமே சிகப்பாக தெரிந்தது என்று சொல்றாங்க. அது சிகப்பாக தெரிஞ்சதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியின் விளிம்பிலிருந்து அந்த அலை அந்த 7 கலர்ல சிகப்பு கலர் மட்டும் அங்க போய்
மோதினதுனால சிகப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, விஞ்ஞானமாக சொல்லப்படுகிறது. சரி, இப்போ இது பூமி நடுவுல வர்றதுனால அந்த அலைகள் சந்திரனில் போய் மோதவில்லை. அதனால அங்க இருட்டாகிறது என்று சொன்னால், அன்னைக்கு மேக்சிமம் அன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அப்படி வந்து செல்வது அப்படிங்கிறத விட, அது ஒரு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு அந்த அலை மோதலன்னு வந்திருக்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் வருகிறது. இப்போ இது விஞ்ஞானம் எப்படி, அறிவியல் எப்படி சொல்லுகிறதோ தெரியாது. ஆனால் நாம் மகரிஷியினுடைய ஒரு தத்துவத்தை இதோடு இணைத்து, அப்படி அந்த அலை இயக்கத்தின் அடிப்படையிலே நாம் இதை சிந்தனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் என்பதற்கும் நமது முன்னோர்கள் அந்த சந்திரனை பாம்பு விழுங்குகிறது, சூரியனை பாம்பு விழுங்குகிறது என்று சொன்ன கதைகள் இருக்கிறதே, இதை எல்லாத்தையும் இன்னைக்கு கதைகள் எல்லாம் அதெல்லாம் கதைகள், அப்படியெல்லாம் விழுங்கவில்லை. பாம்பு விழுங்கியது என்று கதை சொல்லிவிட்டார்கள், பொய் என்று இன்றைய விஞ்ஞானிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமது பிள்ளைங்கள்லாம் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த பாம்பு விழுங்குதுங்கிறது பொய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பாம்பு என்பதை நமது முன்னோர்கள் எப்படி வைத்தார்கள்? ராகுவாகவும் கேதுவாகவும் வைத்தார்கள். அதாவது பாம்பினுடைய தலை ஒன்றில் இருக்கும், பாம்பினுடைய வால் ஒன்றில் இருக்கும். அதாவது ஒரு தலைப்பகுதி, வால் பகுதி என்று ராகு கேது என்று வைத்தார்கள். அதை நிழல் கோள்கள் என்று வைத்தார்கள். இப்போ இப்படி 2 கோள்கள் இருக்கிறதா என்று கேட்டால், விஞ்ஞானம் நாசாவில் அப்படி 2 கோள்கள் இருப்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவகோள்களில் 7 கோள்களை ஒத்துக்கொள்கிறது. ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, ஜோதிடத்தின் கோச்சாரப்படி இந்த கோள்கள் எப்படி நகருகிறது, எவ்வளவு காலத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்று இந்த ராசி கட்டத்தில் கோச்சாரத்தின்படி எப்படி சுற்றுகிறதோ, அதே போலதான் நாசாவில் சொல்லக்கூடிய அந்த 7 கோள்களினுடைய இயக்கமும் சரியாக இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. அப்ப குரு 12 வருடத்தில் சூரியனை சுற்றி வருகிறது என்று சொன்னால், குரு பயிற்சி வருடத்துக்கு ஒரு முறை 12 ராசியில் 12 மாதங்கள் சரியாகத்தான் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சரியாகத்தான் சொல்லுது. ஆனால் இந்த ராகு கேது என்பதை பற்றி அது பேசப்படவில்லை. ஸ்தூலமாக இருந்தால்தான் அது சொல்லும். ஆனால் ஜோதிடத்திலே நாம் ராகு கேது என்பதை என்ன பண்றோம்? எடுத்துக்கொள்கிறோம். நன்மை தரும் நவகோள்கள் என்று மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. நவகோள்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுல 9 கோள் இருக்க வேண்டும் அல்லவா? நீங்க புளூட்டோவையும் நெப்டூனையும் சேர்த்துக்கலாமான்னா அப்படி சேர்க்கலையே. அப்ப சூரியன், புதன், சுக்கிரன், அடுத்தது சந்திரன், பூமியை சேர்த்து சந்திரன் என்று சொல்லிக் கொண்டார்கள். செவ்வாய், குரு, சனி, ராகு கேது இதெல்லாம் சேர்ந்துதான் நவக்கோள்கள் என்று சொல்லுகிறோம். அப்ப நவக்கோள்கள்ங்கிற இதுல ராகு கேது வந்துருது. ஜோதிடத்துல ராகு கேது வருதான்னா வருது, சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் ராகு கேது என்பதற்கு தனியாக ராசி கட்டத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை. அப்ப இது ஏன் கொடுக்கப்படவில்லை அப்படின்னா, பூமியை மையமாக வைத்து அதுல ஒரு 360 டிகிரி ஒரு வட்டமா அதை பிரித்து ஒவ்வொரு கோள்களுக்கும் என்ன செஞ்சாங்க, இந்த சொந்த இடங்கள் என்று அவர்கள் கொடுத்தார்கள். அப்ப அப்படி கொடுக்கும்போது அதுல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு வீடு என்று மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு கொடுத்திருப்பாங்க.
அப்ப அந்த மாதிரி அதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த 2 வீடுகளும் ஒன்றை ஒன்று மாறி மாறி இருக்கும். இப்போ அந்த நாம சொல்லுவோம் இல்லையா? ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா, அந்த 2 வீடுகள் இருக்கக்கூடிய அந்த கோள்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு ஒற்றைப்படையில் இருக்கும். இன்னொரு வீடு இரட்டைப்படையில் இருக்கும். எல்லாத்துலயும் அப்படிதான் இருக்கும். ஆ 2மே ஒற்றைப்படையில வராது. இப்ப செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் மேஷம், விருச்சிகம் 1, 8 அப்படின்னு வரும். சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் 2 ஆக என்ன ஆயிரும்? சுக்கிரன் அங்க 2 அதாவது சுக்கிரனை 1 என்று எடுத்துக்கொண்டால் அங்கே அது என்ன ஆயிரும்? 6ன்னு வந்துரும். இப்படிதான் வரும். நீங்க அந்த 2 அ இடமும் ஒரு ஒற்றைப்படை, இரட்டைப்படையாக வரும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அது ஒன்று அகம் சார்ந்தும், ஒன்று புறம் சார்ந்தும் அதை குறிக்கக்கூடியதாக அவர்கள் வைத்தார்கள். இந்த சூரியன், சந்திரன் என்பதை அது உயிர் என்றும், மனம் என்றும் வைத்து விட்டார்கள். உயிர் உடல் என்று சொல்வார்கள் சில பேரு. உயிர் மனம் என்று வைத்து விட்டார்கள். அப்ப இந்த உயிருக்கு அகம், புறம் எல்லாம் பிரிக்க முடியாது. மனதுக்கும் அப்படியெல்லாம் பிரிக்க முடியாது. அது மனம் புறத்திலும் இருக்கும், அகத்திலும் இருக்கும். எதுலனாலும் உணர்வு நிலையா அது. அதேபோல உயிர் என்பது புறத்திலும் இருக்கும், அகத்திலும் இருக்கும். ஆனால் அனுபவ வாழ்க்கையில அகம், புறம் என்று வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்பது மற்ற கோள்களின் அடிப்படையில சொல்லுவாங்க. இப்ப இதுல இந்த ராகு, கேது என்பதற்கு இடம் இல்லை என்று சொன்னாலும், அதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி குடுத்துட்டாங்கன்னா, அந்த பிறக்கும் பொழுது அந்த ராகு, கேது எந்த கோச்சாரத்தில் எந்த ராசியில் இருக்கிறதோ, எந்த கட்டத்தில் இருக்கிறதோ, அந்த கட்டத்துக்கு உரிய கிரகம் இருக்கிறது அல்லவா? அதனுடைய முழு வேலையையும் இந்த ராகு எடுத்து செய்து கொள்ளும் என்றும், இந்த கேது எடுத்து செய்து கொள்ளும் என்றும், அப்ப இந்த ராகு, கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ, அந்த இடம் ராகு, கேதுவுக்கு டாமினன்ட்டா அதுக்கு சொந்தமாகி விடுகிறது. அது இருக்கும் இடம்தான் சொந்தம். அப்படி வைத்து விட்டார்கள். அப்ப இந்த கோள்களிலேயே இந்த 7 கோள்களை விட இந்த ராகு, கேதுவினுடைய பவர் அதிகம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இருக்கிறது. ஆனால் ஜோதிடத்தில் இன்னும் அது முழுமையாக அவர்களால் உணரப்படவில்லை. ஜோதிடத்துல ராகு, கேதுவை பத்தி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, ராகு, கேது எங்க இருந்தா என்ன பண்ணும், யாரோட சேர்ந்தா என்ன பண்ணும், இப்படி இருந்தா என்ன பண்ணும், அப்படி இருந்தா என்ன பண்ணும்லாம் சொல்லுவாங்க. அதுவே கூட ராகுவையும் கேதுவையும் சொல்லும் போது, ஒண்ணு விரிந்து விரிந்து பிரம்மாண்டமாக செல்லும், ஒன்று குறுகி குறுகி ரொம்ப எளிமையாக செல்லும் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அது தலையும் வாளும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த வாள் என்பதுதான் கேது, தலை என்பதுதான் ராகு. சரி, இப்ப இந்த ராகு, கேதுவை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கிரகணங்கள் ஏற்படுகிறது என்பது, அது ஜோதிடத்தை ஆய்வு செய்து வேதாத்திரி மகரிஷி தத்துவத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப 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 தெளிவாக தெரிகிறது. நாம பிராக்டிக்கலா பார்ப்போம். விஞ்ஞானம் நமக்கு தேவையில்லை, பிராக்டிக்கலா பார்ப்போம். அப்ப பிராக்டிக்கலா பார்க்கும்போது இந்த பௌர்ணமி என்பது அந்த ராகு, கேதுவனுடைய பாதைக்குள்ளாக நிகழும் போதுதான் இந்த கிரகணம் நடக்கிறது. ராகுக்குள்ள இருந்தாலும் சரி, கேதுக்குள்ள இருந்தாலும் சரி, இந்த ராகு, கேது பாதைக்குள்ளாக என்று நாம சொல்றோம். ஆனால் இப்ப ஜோதிடர்கள்ல அந்த ராகு, கேது இருக்கக்கூடிய அந்த ராசி கட்டத்தில் சூரியன் வரும் காலத்தில்தான் கிரகணங்கள் ஏற்படுகிறதுங்கிறத பஞ்சாங்கம் கணித்து விட்டது. பஞ்சாங்கம் கணித்து விட்டது.
ஆனால் அது இந்த ராகு கேது அப்படிங்கிறத அது என்ன ஒரு கோடு மாதிரியா ஒரு பாதை மாதிரியா என்று அவர்களுக்கு இன்னும் ராகு கேது எப்படி இருக்கும் என்ன என்றெல்லாம் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோடுன்னு ஒன்று சொல்லுது. இதை ராகு கேது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள்தான் ராகு கேது காந்த அலைப்பாதை என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விளக்கம் ஜோதிட உலகத்துக்கும் ஒரு புதிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. நான் சென்ற மாதம் ஜோதிட கருத்தரங்கிலே இந்த ராகு கேது பாதை என்பதை பற்றியும் இதற்குள்ளாக இந்த சூரியன் சந்திரன் வரும்பொழுதுதான் கிரகணங்கள் ஏற்படுகிறது. இதை நீங்கள் உங்களுடைய சாப்ட்வேர்ல போட்டு நீங்க செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு நீங்க போட்டு பார்த்துக்குங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு சரியாக 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே டிகிரியில இருக்கும். அந்த டிகிரியில ராகு கேதுவிலிருந்து இந்த இரண்டும் ஒரு 4 டிகிரி நெருங்கி இருக்கும். நீங்க வேணா போட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சென்ற மாதம் நான் இப்ப இந்த கிரகணம் நடக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த கருத்தரங்குல நான் பேசியிருந்தேன். இப்ப இதை கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த வருடம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் முழுமையான சந்திர கிரகணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இது முழுமையான சந்திர கிரகணம் இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த ராகுவினும் கேதுவிலுமிருந்து 4 டிகிரி விலகி நின்று அந்த கிரகணம் வந்திருக்கிறது. நான் எப்பொழுது முழுமையான சந்திர கிரகணம் என்று சொன்னால் ராகுனுடைய டிகிரியும் சூரியன் சந்திரனுடைய டிகிரியும் ஒரே டிகிரியில் எந்த வருடம் அந்த கிரகணம் வருகிறதோ அதுதான் முழுமையான சந்திர கிரகணம் என்று நான் சொல்லுகிறேன். அப்ப அது என்ன அந்த டிகிரி அப்படின்னு சொன்னா மகரிஷி சொல்லக்கூடிய அந்த ராகு கேதுவனுடைய பாதையினுடைய மையக்கோடு. இப்ப அந்த ராகு கேது நகர்வதை நம்ம கோச்சாரத்துல பார்த்துடலாம். நீங்க சாப்ட்வேர்ல போட்டு பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல ராகு கேது எத்தனை டிகிரியில இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நேற்று இரவு ராகுவும் கேதுவும் எத்தனை டிகிரியில இருக்கு? 24 டிகிரியில இருக்கு. கேது சிம்ம ராசியிலே 24 டிகிரியில் இருக்கிறது. கும்பராசியிலே ராகு 24 டிகிரியில் இருக்கு. 24 டிகிரி 24 டிகிரி என்பதை அதுல போட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு பாதை என்று சொல்லுகிறேன். அப்ப பாதையினுடைய மையக்கோடு என்பதுதான் 24 டிகிரி. அந்த ராகு கேது என்பது ஒரு கோடு போல என்று சொன்னால் அந்த 24 டிகிரியில வரும்போது மட்டும்தானே கிரகணம் வர வேண்டும். அப்படி வரலையே. நேற்று இரவு 20 டிகிரியில என்னாச்சு? 20 டிகிரி ஒரு 37 செகண்ட்ல சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்திற்கு வந்தது. நைட்டு 11 மணி ஒரு 37 நிமிடம் நினைக்கிறேன். அந்த நேரத்துல அதுதான் முழுமையான பௌர்ணமி. 100% பௌர்ணமிங்கிறது அந்த ரெண்டும் சரியாக வரணும். அப்பதான் 100% பௌர்ணமி வரும். அதுலதான் நம்ம இந்த கிரிவலம் போறதெல்லாம் அந்த அந்த இடத்துல அந்த அன்னைக்கு நைட்டு தான் சொல்லுவாங்க கிரிவலம் போறது. இதெல்லாம் மாறி வந்தா கூட அது மையத்துல வரணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் சரியாக அந்த நேர்கோடு வருது. அது ஒரே டிகிரியில நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப கிரகணம் 4 டிகிரி தள்ளியே வந்து விட்டது என்றதனால இது முழுமையான சந்திர கிரகணம் இல்லை என்று நான் உணர்ந்து கொள்கிறேன். சரி, அப்ப இந்த ராகு கேதுவுக்கு பாதை என்று சொல்லுகிறோமே, மகரிஷி அவர்கள் பாதை என்று சொல்லிவிட்டார்கள். சாமி, அந்த பாதையினுடைய அகலம் எவ்வளவு? எத்தனை அடி பாதை? இப்ப நாம இங்க வீடு வாங்கியிருக்கோங்க அப்படிங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி எத்தனை அடி ரோடு பாதைன்னு கேட்கிறோம். 30 அடி பாதை, 20 அடி பாதைன்னா சொல்ற முடியா? அப்ப மகரிஷி ராகு கேது பாதை என்று சொல்லிவிட்டார். அப்ப இதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட
அளவு அதுல இருக்கணும் இல்லையா? அப்ப முதல்ல ராகு கேது என்ன சொல்றாரு மகரிஷி? ராகு கேதுவை என்னன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா, சூரியனுடைய மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அங்கு அணுக்கள் இயக்கமற்று நின்று விடுகிறது என்று சொல்லியிருக்கார். இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்? அப்படி நின்று விடுவதால் தான் இங்கு இயக்கமற்று விண்கள் நின்று விடுகிறது, பெரிஃபெரியில வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதனுடைய அடர்த்தி கூடி 6வது பூதம் என்பது வரவில்லை, வராது என்பதை நாம் ஏற்கனவே விளங்கிட்டோம். நம்ம பேசிட்டோம். அப்ப அங்க நின்று விடுகிறது. அப்ப நின்று விடுகிறதுன்னா நின்று கொண்டே இருக்கிறது. அங்க சுத்த வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவம். இது வேதாத்திரிய தத்துவத்தில் வேறு எங்கும் இல்லை. வேறு எங்கும் இல்லை. இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறது. இதனுடைய சுழல் அலை இயக்கம் குறைந்து நின்று விடுகிறது என்று சொல்கிறோம். ஆனால் இப்பொழுது விஞ்ஞானத்துக்காக வேதாத்திரியம் மாற்றப்பட்ட விஞ்ஞானம் இருக்கிறதே, வேதாத்திரியம், அதுல என்ன சொல்றாங்க? அதுல இருக்கிறது அது துகள்கள் எல்லாம் இணைந்து காந்தம், அதாவது விண் அப்படின்னு சொல்றாங்க. துகள்கள்லாம் தெரிச்சு வெளியில வந்தா அது காந்தம் சொல்றாங்க. அப்ப அதனுடைய வேகம் குறைவது அப்படிங்கிறத பத்தி ஒன்றும் தெரியல. வேகம் குறையாமல் எப்படி நெருங்கியது, எப்படி காற்று வந்தது, எப்படி நெருப்பு வந்தது என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. விஞ்ஞானம் என்றால் ஒரு கேள்வியில் தானே நிற்க வேண்டும். மெய்ஞானம் என்றால் பதிலில் நிற்க வேண்டும். விஞ்ஞானம் என்றால் கேள்வியில் நிற்க வேண்டும். அப்ப நம்ம கலோக்கியலா சொல்லணும்னா என்ன அப்படிங்கிறோம்னா, மெய்ஞானம் என்பது முழுமை, விஞ்ஞானம் என்பது அறகுறை. அது கேள்வியிலே நிற்கும். ஆனாதான் ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சத இன்னொரு விஞ்ஞானி என்ன சொல்றாரு? அவர் கண்டுபிடிச்சது தப்பு, இப்ப நான் கண்டுபிடிச்சதான் கரெக்டும்பாரு. இப்ப நீங்க கண்டுபிடிச்சத எப்ப தப்புன்னு சொல்லுவாங்க, அதை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு தப்புன்னு சொல்லுவாரு. அது வரைக்கும் இதை வச்சுக்கங்கன்றார். இதுதான் விஞ்ஞானம். நீங்க இன்னைக்கு விஞ்ஞானத்துல ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க, 10 வருஷம் கழிச்சு அந்த மருந்தை பேன் பண்ணியாச்சு, அதுக்கு மேல இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்லுவார். ஏன் டாக்டர் இந்த மருந்து எப்ப கெடுதல்னு கண்டுபிடிச்சு பேன் பண்ணுவீங்க? அது ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிட்டு நீங்க அதுக்குரிய சைடு எஃபெக்ட்லாம் அனுபவிச்சுங்க. இது என்ன? இதுக்கு பேர் விஞ்ஞானம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு எத்தனை 1000 வருடங்களுக்கு முன்னாடியும் துளசி சாப்பிட்டா சளிக்கு கேட்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அது பேர்ன் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு துளசி போயெல்லாம் வில்வம் சாப்பிடுங்கன்னு மாத்திருக்க மாட்டோம், மாத்தல. வில்வம் சாப்பிட்டா குளிர்ச்சி வரும்னா, துளசி சாப்பிட்டா ஹீட் வரும் அப்படின்னு சொன்னோம்னா, அது எத்தனை காலம் ஆனாலும், கோடி வருஷம் ஆனாலும் அது மாறுவதில்லை. அதுதான் மெய்ஞானம். மெய்ஞானம். இது விஞ்ஞானம். அப்ப விஞ்ஞானம் என்பது அறகுறை. அப்ப இங்க அதுக்கு இடம் இல்லை. அப்படி சொல்லும் பொழுது இந்த விண்ணினுடைய சுழல் இயக்கம் குறைந்து 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 சுத்தவெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது நாம சுழலலை விரிவலை தத்துவத்துல இருக்கும் போதுதான் புரியும். நாம இதுவரைக்கும் நம்ம இந்த தூய வேதாத்திரிய காந்த தத்துவத்தை கேட்காதவர்கள் தமிழானந்த யோகத்திலே பிளேலிஸ்ட்ல போய் காந்த தத்துவம் என்று அடித்து அதை முதல்ல இருந்து கேளுங்க, அப்பதான் புரியும். ஏன்னா நாம இந்த காந்த தத்துவத்தை தெளிவா நடத்திட்டு வர்றோம். அப்ப அந்த கண் கொண்டு இப்ப பாருங்க. அப்ப அந்த சுழல் இயக்கத்தை நிறுத்தி விடுகிறது. நிறுத்தி விடும்போது சுற்றவெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறிக்கொண்டே இருந்தால் அந்த மையத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெளியினுடைய அழுத்தம் கூட கூட அது என்ன ஆகுது? இயல்பாக அது அந்த அழுத்தத்தின் காரணமாக அது என்ன பண்ணும்? இருபுறமும் பீறிட்டு கொண்டு சென்று இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த சுத்தவெளியோடு கலக்கும் பாதைகள் ராகு கேது என்றும் சொல்லுகிறார் மகரிஷி. அப்ப இது சூரியனின் மையத்தில் இருந்து வரக்கூடியது என்று சொல்லி இருக்கிறார். சரி, இப்ப இதுக்கு ராகு கேதுன்னு பேரு சொல்லிட்டார் மகரிஷி. இப்ப நம்ம ஜோதிடத்துல சூரியனிலிருந்து மையத்துல வர்றத எடுத்துக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது சில ஜோதிடர்கள் சூரியனிலிருந்து 2 பக்கம் போறதை எடுத்து பார்த்தோம்னா நம்ம கோச்சாரத்துல சுத்துறதுக்கு
அது சரியா வருதான்னு கேட்டா அது சரியா வராது போல தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படி என்றால் எது சரியாக வருகிறது என்று சொன்னால், இவர்கள் இந்த அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட் என்பதுதான் சரியாக வரும் என்று சில ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். விஞ்ஞானம் அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட் தான் சொல்லுது. அதை ராகு கேதுவாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சில ஜோதிடர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப அசெண்டிங் நோட், டிசெண்டிங் நோட்னா என்னங்கிறதுக்கு விஞ்ஞான விளக்கம் வேற. இப்ப நான் இதை எப்படி புரிந்து பார்க்கிறேன் என்று சொன்னால், மகரிஷியிடம் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சாமி, சூரியனின் மையத்தில் இப்படி அணுக்களின் நெருக்கத்தின் காரணமாக சுற்றவெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமி என்று இருக்கிறது. இந்த பூமி, நிலம், அதிலும் அணுக்கள் சேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த பூமியில 6வது பூதமாக மாறாமல் இருப்பதற்கு பூமியினுடைய மையத்திலும் அந்த அணுக்கள் இயக்கமென்று நின்று கொண்டுதானே இருக்கும் என்று கேட்டபொழுது, மகரிஷி அவர்கள் இங்கும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டுதானப்பா இருக்க வேண்டும் என்று சொன்னார். பூமியிலும் அந்த நிகழ்வு நடக்கும். அப்ப பூமியின் மையத்திலிருந்தும் ராகு கேது என்று இருபுறமும் பீரிட்டுக் கொண்டு செல்லக்கூடிய பாதைகள் இருக்கும் அல்லவா என்று கேட்கும்போது இருக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போ நாம இப்ப ஜோதிடத்துக்கு பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ராகு கேது அதை வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது என்ன பண்ணலாம்? பூமியிலிருந்து பார்க்கும்போது இப்ப சிம்ம ராசியில இருக்குது, இங்க கும்பராசியில இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு ரெண்டும். அப்ப பூமியில ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் அப்படி போறத ராகு கேது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு சிந்தனை தோன்றுகிறது. சரி, அப்ப எங்க எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்த இப்ப இப்ப ஜோதிடத்தில் வரக்கூடிய அந்த ராகு கேதுவனுடைய கோச்சார நகர்வுகளை பார்க்கும்போது, அதனுடைய இப்ப ராகு கேது 24 டிகிரியில இருக்குன்னு சொல்றோம். 24 டிகிரியில இருக்கும் பொழுது அந்த, அதாவது அங்க அந்த மையத்திலிருந்து இந்த பக்கம் ஒரு 7 டிகிரி, அந்த பக்கம் ஒரு 7 டிகிரி, ஒரு 14 டிகிரி. அத அந்த பாதையினுடைய ஓரம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 14 டிகிரி அகலத்திற்கு அந்த ராகு கேது பாதை என்று நாம உத்தேசமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று ஒரு ஆராய்ச்சி தான். அப்படி என்று எடுத்து நான் ஆராய்ச்சி செய்து பார்க்கிறேன். சென்ற ஜோதிட கருத்தரங்களே இது மாதிரி எடுத்து ஆராய்ச்சி செய்து பாருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்ப 24 டிகிரின்னு சொல்லும்போது அதுல இருந்து முன்னாடி ஒரு 7 எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கிட்ட ஒரு 4, இங்கிட்ட ஒரு 3, அப்ப 16, 17 டிகிரியில அந்த பாதை வந்துடும். 17 டிகிரிக்கு மேல அந்த சூரியன் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னாலே ராகுவனுடைய பாதைக்குள் நுழைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கும் போது இப்ப 17.5 டிகிரிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்பொழுது 17.5 டிகிரியில சந்திரன் ஆப்போசிட்ல வந்து பௌர்ணமி வந்தால் அங்கேயும் சந்திர கிரகணம் நடந்து விடுகிறது. இன்னைக்கு 20 டிகிரியில நடந்திருக்குது, கொஞ்சம் நெருங்கி வந்து நடந்திருக்குது. அது 24 டிகிரியில டைரக்டா இருந்து நடந்துச்சுன்னு சொன்னோம்னா அது முழுமையான சந்திர கிரகணமாக இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது. அப்ப இந்த ராகு கேது என்ற பாதைக்குள்ளாக வந்துருச்சுனாலே, சூரியன் வந்துருச்சுனாலே, அந்த சூரியன் கூடவே அந்த சந்திரனும் வந்துருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? சூரிய கிரகணம் வரும். அந்த சூரியனுக்கு ஆப்போசிட்ல அந்த சந்திரன் வந்துச்சுன்னா சந்திர கிரகணம் வரும். எப்பொழுதுமே அந்த சந்திரன் வெளியில வரும்போது அது பௌர்ணமி, சந்திரன் உள்ள வரும்போது அமாவாசை என்று சொல்லுகிறோம். நீங்க அந்த ஜாதகத்துல பாருங்க, சூரியனும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் நீங்க அமாவாசை அன்னைக்கு பிறந்தீங்களான்னு கேட்டா ஆமாமா. சூரியன் எங்க இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் கட்டத்துல சந்திரன் இருந்துச்சுன்னா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தீங்களான்னு கேட்டா ஆமாம்பா. இவ்வளவுதான். அந்த கட்டத்தை பார்த்து நீங்க அமாவாசையில பிறந்தவனா பௌர்ணமியில பிறந்தவனான்னு சொல்லிக்கலாம். அப்ப இந்த டிகிரிக்குள்ளாக வரும் பொழுது அப்பொழுது கிரகணம் அன்றுதான் நடக்கிறது.
அப்ப இந்த சூரியன் இப்பொழுது ஆவணி மாசம் முழுவதும் சிம்ம ராசியில் பயணிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? கன்னி ராசிக்கு போயிரும். ஆனால் கேது அங்கதான் இருக்குது. அப்ப அடுத்த மாசம் பௌர்ணமியில வருமானா? கிரகணம் வராது. கிரகணம் என்பது வராது. அப்ப நம்ம கிரகணத்தை இந்த ராகு கேதுவை அடிப்படையாக வைத்துத்தான் கிரகணம் என்பதை கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியுது. அப்ப அடுத்த மாசம் கிரகணம் வராதுன்னு சொல்லிடலாம். இப்ப செப்டம்பர் 7ஆம் தேதி கிரகணம் வந்துருச்சு நேத்து. அடுத்த கிரகணம் எப்பொழுது வரும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பஞ்சாங்கத்தையும் பார்க்கல, கூகுள்லையும் போய் சர்ச் பண்ணல. நான் என்னுடைய ஜோதிட சாப்ட்வேர்ல அடுத்து இந்த சூரியன் அப்படியே நகண்டு 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 இப்ப ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி மாசி மாசம் ராகுக்குள்ளாக என்ன போயிரும்? இந்த சூரியன் உள்ள போயிரும் அல்லவா? போயிரும். இதுல அந்த ராகுவும் கேதுவுமே பயிற்சி ஆகி நகன்று கொண்டு இருக்கிறது. இப்ப அப்ப உள்ள போயிரும் இல்லையா? அப்ப அது எப்ப உள்ள போகுது? எந்த டிகிரியில உள்ள போகுது? எந்த டிகிரியில உள்ள போகும்போது சந்திரன் கூட எப்ப வருது இப்படின்னு நான் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் அப்பதான் மாசி மாசம் தொடங்குது. மாசி மாசம் தொடங்கும் போது 2 நாள்லயே, மாசி மாசம் தொடங்கி 2 நாள் 3 நாளைக்குள்ளேயே என்ன வந்துருது? அங்கு 17/2/2026 தேதி சாயந்தரம் 5 மணிக்கு சூரிய கிரகணம் வர வேண்டும். வர வேண்டும். ஏன்னு கேட்டா அன்னைக்கே என்ன ஆயிருது? அந்த ராகுவனுடைய பாதைக்கு உள்ள வந்துருது. பாதைக்குள்ள வந்துருது சூரியன். எப்ப? மாதம் முதல்லயே வந்துருது. மாசி மாசம் முதல்லயே வந்துருது. அது ரொம்ப ஓரத்துல வருது. இப்ப நடக்கிற மாதிரி அது ரொம்ப விசிபிளா தெரியாது. ஏன்னா ஓரத்துல நடக்கிறதுனால விசிபிளா தெரியாது. ஆனால் அது சூரிய கிரகணம் உண்டு என்று நான் போட்டிருக்கிறேன். சரி, இப்ப ஆரம்பத்திலேயே நடந்ததுனால, அந்த பாதையில ஆரம்பத்திலேயே நடந்ததுனால இந்த சூரியன் அந்த ராகுனுடைய பாதையை கடந்து 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 அந்த பாதையிலிருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி இந்த சந்திரன் நகன்று கேதுக்கு உள்ள வந்துருதா, பௌர்ணமி வந்துருதா அப்படின்னு அப்படி நகட்டி பார்த்தேன். நகட்டி பார்க்கும் பொழுது மார்ச் மாதம் 3ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு என்ன ஆகுது? இந்த ராகுனுடைய பாதைக்குள்ளேயே சூரியன் இருக்கும் போதே இந்த சந்திரன் வந்துருச்சு. கேதுக்குள்ளாக வந்து என்னாச்சு? சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்கும். அப்ப அடுத்த கிரகணத்தில் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒரே மாசத்தில் நடக்கும் அப்படின்னு நான் எல்லாத்தையும் போட்டு குறிச்சிட்டேன். இப்போ நான் பஞ்சாங்கம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. இந்த தேதி நேரம் கொண்டு நான் கணக்கு போட்டேன். எதை வச்சு? ராகுவனுடைய பாதையை நாம அந்த 14 டிகிரிங்கிற அடிப்படையில வச்சு நான் போட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் என் பையன்ட்ட இதை செக் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவன் கூகுள்ல போட்டு 2026ல சூரிய கிரகணம் தேதி சொல்லுங்க, சந்திர கிரகணம் தேதி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சந்திர கிரகணம் 3/3/2026ன்னு போட்டான். அவன் போட்டிருக்கான். சூரிய கிரகணம் 17ஆம் தேதி 1, அடுத்த ஆகஸ்ட் மாசம் திருப்பி வரான். அது ஆகஸ்ட் மாசம் திருப்பி இங்கே வந்துடும். அடுத்த கேதுக்குள்ள சூரியன் வர்றப்ப வரும் அடுத்த ஆகஸ்ட். அப்ப அந்த அடுத்த ஆவணியில வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி. அப்ப இவன் என்ன பண்றான்? அந்த 17ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் நாம எப்படி குறிச்சோமோ அது கூகுள்ல போட்டா ஆம் அந்த தேதியில கிரகணம் நடக்கிறது. ஆனால் சூரிய கிரகணத்தை என்ன போட்டான்னா அது ரொம்ப மைல்டா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கான். நம்மளும் அப்படிதான் சொல்றோம். ஏன்? அந்த பாதையின் ஓரத்துல நடந்ததுனால அது மைல்டா இருக்கு. அப்ப இதுக்கு கூகுள்ல போய் அந்த விஞ்ஞானத்துல அவன் விஞ்ஞானம் இந்த கிரகணத்தை எப்படி எடுத்து போடுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. சில பேர் சொல்றாங்க விஞ்ஞானிகள் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய தேதியை எடுத்து அவர்கள் போட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த பஞ்சாங்கத்தில் எப்படி போட்டார்கள்? ராகு கேதுவை அடிப்படையாக வைத்துத்தான் போட்டிருக்கிறார்கள்.
அப்ப ராகு கேது சம்பந்தப்படாமல் இந்த கிரகணம் வராது என்பதை எந்த யூடியூப்லையும் எந்த சயின்ஸ் எந்த விளக்கமும் யாரும் சொல்வதில்லை. ஏனென்று சொன்னால் ராகு கேதுவுக்கு பற்றிய விளக்கம் தெரியவில்லை. ராகு கேதுவை சுத்தவெளியாகிய தெய்வ நிலை என்று இந்த உலகத்துக்கு சொன்ன முதல் மகான் வேதாத்திரி மகரிஷி. இப்படி இதுவரைக்கும் எந்த மகான்களும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அப்ப சுத்தவெளி என்பதை தெய்வம் என்று விளக்கிய மகரிஷி, நம்ம அங்கிருந்து தான் ஆரம்பிச்சோம். சுத்தவெளியிலிருந்து தான் நம்ம காந்த தத்துவத்தை தொடங்கினோம். இப்ப அந்த சுத்தவெளி என்பது இப்ப இந்த மையத்திலும் சுத்தவெளியாக மாறுகிறது என்று சொல்லும் பொழுது இதுவும் இறைவனுக்கு சமமானது என்று சொல்கிறோம். அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்க, ராகு கேதுவை ஞானக்காரகர்கள் என்று சொல்வார்கள். அதுலயுமே ரெண்டு இருக்கு பாருங்க, ரெண்டுமே ஞானக்காரர்கள் தான். ஆனால் ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்கும். எப்படி? கேது என்பது ஒடுங்கி சென்று ஞானத்தை அடையக்கூடியது, அதுதான் உண்மையான ஞானி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ராகு என்பது விரிந்து சென்று ஞானத்தை அடைவது. நீங்க நல்லா பார்க்கலாம், துரியாதீத தவம் பண்ணி நீங்க சுற்றவெளி போனீங்கன்னா அது ராகு. கர்மைய தவம் செய்து சுற்றவெளியோடு இணைந்தீர்களா என்றால் அது கேது. அவ்வளவுதான். இப்போ அந்த ராகுவின் வழியாக வெளியில் விரிந்து சென்று அதை அடைந்தவர்கள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் விரிந்து செல்லும் பாதையிலே இந்த உலக இன்பங்கள் உலக பொருள்கள் எல்லாம் சிக்கி அதுல போய் என்ன ஆயிடுவோம், அதுல மயங்கி நின்று விடுவோம், அதில் அடைய முடியாது. ஆனால் குறுகி சென்று செய்யும் போது அதுல அடைய முடியும். அதனாலதான் இந்த கேது சம்பந்தப்பட்டவங்க தான் ஞானத்துக்கு சரியா போவாங்க. இந்த ராகு சம்பந்தப்பட்டவங்க என்ன மயக்கத்துல நின்றுவாங்க. நாங்க ஜோதிடத்திலே ராகு என்று சொல்லும்போது, ராகு என்று சொல்லும்போது பிரம்மாண்டமான காரு, பிரம்மாண்டமான பங்களா, அத்தை பண்ணுவாரு, இதை பண்ணுவாரு, ரொம்ப ரொம்ப ஆடம்பரம் பண்ணுவாரு, ரொம்ப ஃபாரின் சரக்கெல்லாம் குடிப்பாரு. ராகு தான் சொல்லுவோம். எல்லாத்தையும் அதுல மயங்கிடுவாரு. அதை எல்லாத்தையும் அனுபவிச்சு போக வேண்டியது. அங்க அனுபவிச்சு போவோமா போவாளா தெரியாது. இதை திருவிளையாடல்ல ஏபி நாகராஜன் இதெல்லாம் எப்படி இதை கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. நல்லா பாருங்க, அவர் சும்மா கதையா சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஞான பழத்தை கொண்டு நாடகத்தை தொடங்கி விடுவார் நாரதர். அங்க உடனே அங்க டிபேட் நடக்கும். எனக்குத்தான் பழம் எனக்குத்தான் பழம் என்று ரெண்டு பேரும் கேட்க, முருகனும் விநாயகரும் பழத்தை பிரிக்க கூடாதுன்னு இவர் சொல்ல, அப்ப கடைசியில் என்ன பண்ணுவாங்க, உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார் சொன்னே முருகன் சுத்திக்கிட்டு இருப்பார். அவர் தான் ராகுவனுடைய அடிப்படையில என்ன பண்றாரு, அவர் விரிஞ்சு போய் சுத்துறாரு. இவர் என்ன பண்றாரு, அம்மையப்பனே சுற்றி பழத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவர் கேதுவின் அடிப்படையில் ஒடுங்கி போய் பெற்றுக்கொண்டார். இப்ப ஞானப்பழம் கிடைத்தது யாருக்கு? முருகனுக்கு கிடைத்ததா, விநாயகருக்கு கிடைத்ததா? இது கதை என்று நீங்க திரைப்படத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதை கதையை நீங்கள் இங்கு எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ராகுவின் அடிப்படையில் விரிந்து செல்லக்கூடியது முருகன் சுற்றி வந்ததாகவும், கேதுவினுடைய அடிப்படையில் ஒடுங்கி வந்தது அந்த விநாயகர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இரண்டுமே ஞானக்காரகர்கள் என்று சொல்வார்கள் மகரிஷி அவர்கள். ஞானக்காரகர் என்று சொன்னால் அது சுத்தவெளியாகிய தெய்வ நிலை என்று விளக்கி இருக்கிறார்கள். இறைவனுக்கு சமமானது என்று சொல்லி இருக்கிறார்கள். சரி, அப்ப இந்த ராகு கேதுவனுடைய பாதைக்குள்ளாக வரும் பொழுது இந்த கிரகணம் ஏற்படுகிறதே, அப்ப முழுமையாக மறைந்து விடுகிறதே ஏன் என்று பார்க்கும்போது, இந்த சுத்தவெளிக்குள்ளாக, அந்த சுத்தவெளியின் பாதைக்குள்ளாக பூமி வந்தாலும், சூரியன் வந்தாலும், சந்திரன் வந்தாலும், எது வந்தாலும், இப்ப சூரியன் மையத்தில் இருந்துதான் வெளிப்படுதுங்கிறாங்க, சூரியன் அதுல வராது. ஆனா இப்ப பூமியினுடைய மையத்திலிருந்து வர்றது அப்படின்னு சொன்னோம்னா அதுல சூரியனுக்கு போகும் இல்லையா? இது இன்னும் நாம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த இடம் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ராகு கேதுவா, சந்திரன்ல சூரியனிலிருந்து வரக்கூடிய ராகு கேதுவா என்பது இன்னும் கொஞ்ச நாள்ல சிந்தித்து நம்ம அதை ஒரு தெளிவுக்கு வரலாம். மகரிஷி இருக்கும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா மகரிஷி இருக்கும் காலத்தில் இந்த அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோடுங்கிறது அவ்வளவு பெரிதாக பேசப்படவில்லை. மகரிஷி கடைசி காலத்துல தான் அதை சொன்னாங்க.
அது வந்த பிறகு மகரிஷி சொல்றது, சில பேர் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம பேராசிரியர்களே விஞ்ஞானம் அசெண்டிங் நோட் டிசெண்டிங் நோட் என்று சொல்லிவிட்டது. அதனால மகரிஷி சொல்லக்கூடிய சூரியனின் மையத்திலிருந்து வரக்கூடிய ராகு கேது என்று மகரிஷி சொன்னது, அதை நீங்கள் விட்டுவிடுங்கள், அது சரியல்ல என்று பேராசிரியர்களே சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னைய பொறுத்தவரை மகரிஷி சொல்றதை சரியில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு நாம யாரு? அது எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அங்க மையத்திலிருந்து வருதுன்னா சூரியன் மையத்திலிருந்தும் வருகிறது. ஆனால் நீங்கள் ஜாதகத்துல கணக்கெடுக்கிறது வந்து சூரியனின் மையத்துல வர்றதை கணக்கெடுக்கிறீங்களா, பூமியிலிருந்து வர்றதை கணக்கெடுக்கிறீங்களாங்கிறது அது உங்களுடைய கணக்கு. நம்ம கணக்குக்கு எடுத்துக்கலாம். ஏன் நம்ம பூமியில வாழ்றோம், நம்மளுடைய கர்ம வினைக்கும் அந்த ராகுனுடைய திசை புத்தி வரும்போது அதுல பலன் வர்றதுக்கு அதுக்கு நம்ம பூமியில இருந்து வர்றது கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்குங்க. ஆனால் சூரியன்ல இருந்து மையத்தில் இருந்து ராகு கேது வெல்ல மகரிஷி சொன்னது தப்பு அப்படின்னு சொல்வதற்கு தகுதியே கிடையாது. அவர் மகரிஷியினுடைய சீடன், நான் பேராசிரியர் என்று சொல்லிக்கொண்டு நான் விஞ்ஞானத்துக்காக நான் இதை டினே பண்றேன். இதை இப்படியெல்லாம் டினே பண்றதுங்கிறது என்னுடைய மனதிற்கு ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். சூரியன் மையத்திலிருந்து பூமியிலிருந்து மையத்திலிருந்து வருகிறது என்று சூரியனின் மையத்திலிருந்து வந்துதானே ஆகும். உங்கள் கணக்குக்கு இப்ப நாம வந்து நான் ஜோதிடத்துக்குள்ள ஆராய்ச்சிக்குள்ள போறதுனால ஜோதிட ஆராய்ச்சிக்கு எந்த ராகு கேதுவை எடுத்துக்கொள்வது? இதுக்கு ராகு கேது, மகரிஷி அதுக்கு ராகு கேதுன்னு பேர் வச்சிட்டாரு. நீங்க ஜோதிடத்துல இதுக்கு ராகு கேதுன்னு பேர் வச்சீங்கன்னா அதுவும் ராகு கேது தானே. சுத்தவெளி இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? அப்ப இதுக்கு வேற பேர் அங்க பேர் வேற வைக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா காஞ்சியில காமாட்சி, மதுரையில மீனாட்சின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ரெண்டும் ஒண்ணுதானப்பா. ஆமாப்பா, நாங்க காமாட்சின்னு பேர் வச்சோம், நாங்க மீனாட்சின்னு பேர் வச்சுக்கிட்டோம். அப்படின்னா பேரை மாற்றி வச்சுக்கோங்க. ஆனா அது சுத்தவெளியாகிய தெய்வ நிலை. அதுக்குள்ள கிரகங்கள் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க அலைகளினுடைய வெளிப்பாடே என்ன ஆயிருது, நின்று விடுகிறது. அங்க அந்த அலை இயக்கமே நின்று போகுது, அதே அடங்கிடுது. அதனாலதான் சொல்றாங்க, ராகு கேதுக்குள்ள எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகம் செயலிழந்து விடுகிறது என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப இங்கே சூரியனிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா, இந்த ராகு பாதைக்குள்ள கேது பாதைக்குள்ள வரும்போது அந்த அலைகளே இல்லை என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். அதனாலதான் கிரகணம் வருதுங்கிறேன். அந்த பாதைக்குள்ள நுழைஞ்சு கிரகணம் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா, அந்த சந்திரன் உள்ள நுழைஞ்சு வெளியில போற வரைக்கும் தான் கிரகணம். ராகுவனுடைய பாதைக்குள்ளாக உள்ள நுழைஞ்சு வெளியே போயிடுச்சுன்னா கிரகணம் முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்லுகிறேன், நமக்கு தெரியக்கூடிய கிரகணம் அதுல இருந்து போயிருச்சு. ஆனால் சூரியன் எங்க இருக்கு? அங்கே தானே இருக்கு. சூரியன் வந்து அதே டிகிரியில தான் இருக்கு. இப்ப சூரியன் வந்து 24 டிகிரியில இருக்கு கேதுவுக்குள்ள. ராகுவுக்குள்ள அந்த சந்திரன் உள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற இடத்த கிரகணம்னு சொல்லிட்டோம். இந்த சூரியன் 20 டிகிரில இருந்து இன்னும் நகண்டு 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 24, 25, 26, 30 வரைக்கும் அந்த கேதுனுடைய பாதைக்குள்ள தானே போகுது. அது மட்டும் போய்கிட்டு இருக்கிறதுனால என்ன தெரியல. இந்த இந்த அமாவாசை பௌர்ணமி வராதனால நமக்கு கண்ணுல பார்க்கக்கூடியதாக எதுவும் தெரியல, விசிபிளா எதுவும் இல்லை. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதம் முழுவதும் சூரியனுக்கு கிரகணம் தான், இது கேதுக்குள்ளதான் இருக்குது. சூரியன் அதுக்குள்ளதான் போகுது. அப்ப சூரியனுக்கு மட்டும் அந்த அதனுடைய அந்த பாதிப்பு இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்ப இது சனியோ குருவோ அந்த பாதைக்குள்ள போச்சுன்னா அது நகண்டு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு காலமாகும்? அது மெதுவா நகலும். அந்த சனியும் குருவும் செவ்வாய் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இது மூணு இந்த பாதைக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா அப்ப அதனுடைய பவர் இழந்து இந்த பவர் எல்லாத்தையும் ராகுவ கேதுவை எடுத்துக்கொள்ளும். அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பாருங்கள், இந்த உலகிலே இந்த கர்மவினையை நீக்கக்கூடிய ஒரு துன்பகரமான நிகழ்வுகள் அதிகமாக நிகழ்வதை பார்க்கிறோம். இந்த சனி குரு
எல்லா கிரகமும் சேர்ந்து கேதுக்குள்ள வந்த காலம் தான் 2019 டிசம்பர், கொரோனா தொடங்கிய இடம். அதே போலதான் இப்பொழுது இந்த ராகுக்குள்ளாக சனி இப்பொழுதுதான் உள்ளே நுழைந்து இப்பொழுதுதான் வெளியேறி கொண்டு இருக்கிறது. அதனால நாம ஏற்கனவே நம்ம தமிழானந்த யோகத்துல ஒரு வருடமாக சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். 2025 ஏப்ரல் மாதம் முதல் செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரை பொருளாதாரத்தில் பெரிய உலகளவில் சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எப்ப போன வருஷமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப ட்ரம்ப் இப்படி சொல்லுவாருன்னு யாருக்காவது தெரியுமா? இப்படி அங்கங்க சிக்கல் வரும் தெரியுமா? இன்னைக்கு எல்லா பக்கமும் இந்த பொருளாதாரம் ரீதியான குழப்பங்கள், சிக்கல்கள் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த ராகுவும் சனியும், இந்த ராகுவனுடைய பாதைக்குள்ளாக சனி வந்ததனால்தான். அது இப்பொழுது நகன்று இருக்கிறது. இந்த கிரகணம் வந்து விட்டது. இன்னும் இந்த செப்டம்பர் அக்டோபர் வரை இதனுடைய பாதிப்புகள் இருக்கும். அதன் பிறகு இந்த பாதிப்புகள் விலகும். 2026 எண்டு 27 அந்த காலகட்டத்தில் கேதுவுக்குள்ளாக குரு வர இருக்கிறது. இது குருவனுடைய இடத்தில் நடந்ததால் பொருளாதாரத்தில் பிரச்சனை என்று சொன்னோம். அந்த தனத்துக்கு உரியவனே குருவான். அந்த குரு என்ற கிரகமே கேதுவுக்குள்ளாக போக போகிறது. அப்ப 2027 ஒரு பெரிய பொருளாதார முடக்கம் வரும். அதே போல ஆன்மீகத்தில் பொருள் ஈட்டிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஆன்மீகத்தை வைத்து பொருள் ஈட்டுபவர்களெல்லாம் அவர்கள் அந்த தீயில போட்ட ஒரு பொருள்கள்லாம் பொசுங்கி போவது போல பொசுங்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் என்று நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இந்த ராகு கேது என்பதை இறைநிலை என்று எடுத்துக்கொண்டு நம்ம பார்க்கும்போது இந்த கிரகணம் என்பதற்கு இதுல இதை பற்றிய ஆராய்ச்சிகளை இன்னும் நிறைய வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த ஜோதிடத்திலும் இந்த ராகு கேதுவை இந்த அடிப்படையில் பாருங்கள் என்று ஜோதிடர்களிடையே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை இறைநிலையாக வைத்து பாருங்கள். அப்ப இந்த ராகு கேதுவை பற்றி பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அது மோசமான கிரகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? துன்பத்தை அதிகமாக கொடுக்கும் என்று. சனிதான் அதிகமாக கொடுக்கும். கர்ம வினையை தூய்மை செய்யக்கூடிய வேலையை அதிகமாக செய்வது சனி. ஆனால் அதை விட ராகு மிகவும் ரொம்ப போர்ஸா செய்யக்கூடியது. கர்மவினை நிறைய இருந்தால் கடுமையான துன்பத்தை கொடுக்கக்கூடியது ராகு. கர்மவினை குறைவாக இருந்தால் அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது ராகு. அப்ப இந்த ராகு கேது என்பது இருக்கக்கூடிய கர்மவினையின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். இப்பொழுதெல்லாம் இந்த ராகு சனி குரு சேர்க்கை இதெல்லாம் வரும்பொழுது ஏன் இந்த உலகத்தில் இப்படி பெரிய போர்கள் இவ்வளவு பொருளாதார சிக்கல்கள்லாம் வருகிறது என்று சொன்னால் வருடத்துக்கு வருடம் கர்மயங்களில் இருக்கக்கூடிய கர்ம வினையின் அடர்த்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அதனால ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் அதனுடைய பாதிப்புகளுடைய அளவு கூடிக்கொண்டுதான் இருக்கும். எப்பொழுது உலகில் உள்ள மக்களுடைய கர்மவினையின் அடர்த்தி குறைகிறதோ அப்பதான் இது குறையும். ஆனால் குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் கர்மயத்துல கர்மவினையை எப்படி அடர்த்தியாக ஏற்றுவது என்பதை எல்கேஜியில் ஆரம்பிச்சு கல்லூரி வரைக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு போட்டி போட்டுட்டு நம்ம போய் படிச்சு அதை அடர்த்தி ஆக்கி கொண்டு இருக்கிறோம். அப்படி வரும் பொழுது இன்னும் அடுத்து சனி, ராகு, கேது அல்லது குரு இவையெல்லாம் இந்த சனி அதாவது குரு, செவ்வாய் இவையெல்லாம் இந்த ராகு கேதுக்கு உள்ளாக செல்லும் காலம் ஒரு காலம் அடுத்து எப்போ வருகிறதோ அந்த காலத்திலெல்லாம் மிக 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 கொடுமையான ஒரு நிலை வருவதை பார்ப்போம். நம்ம இன்னைக்கு கொரோனான்னு சொல்லிட்டோம். அதுக்கு நான் பேர் சொல்லணும் அப்படி சொன்னா கொரோனா மஞ்சூரியன்னு பேர் வைக்கலாம். அப்படி ஒரு காலம் வரும். ஆனால் இதெல்லாம் சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? மனிதர்கள் செயலை மாற்ற வேண்டும், அறத்தின்படி வாழ வேண்டும். இதுதான் மாற்றம் செய்ய வேண்டும். ஆனா நம்ம பேராசிரியரே ஒருத்தர் என்ன பேசுறாரு தெரியுங்களா?
இத பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. மகரிஷி சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நன்மை தரும் நவகோள்கள்னு சொல்லிட்டாரு. அது நமக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். அதனிடம் எனக்கு அது வேண்டும், இது வேண்டும் என்று கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கும். இப்படின்னு சொல்லி அவர் நிறைய டொனேஷன் வாங்கி அவர் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எங்கிருந்தாலும் உங்களுடைய செயலை மாற்றாமல் இந்த கோள்கள் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நம்ம மாற முடியாது என்ற உண்மையை சொல்வதற்கு தயாராக இல்லை. அப்படி உண்மையை தமிழ் ஆனந்த யோகம் சொல்வதால் இங்க வந்து என்ன எத்தனை பேர் இருக்கும்? 37 பேர் தான் இருக்கும். அது போல நீங்க அந்த கோள்கள் மூலமா எப்படி நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு சொன்னோம்னா 370 பேர் வர்றோம். அதுதான் மக்களுடைய ஒரு அறியாமையாக இருக்கிறது, மயக்கமாக இருக்கிறது. மக்கள் எப்படியோ போகட்டும், துன்பத்தை அனுபவிக்கட்டும் என்று வாழ்த்துவோம். வேற என்ன பண்றது? வாழ்த்துவோம். ஆனா அவங்க அறநெறிக்கு வரட்டும்னு வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மள என்ன பண்ணுவோம்? இழுத்து கீழே போட்டுருவாங்க போடுறது. அதனால அந்த அடிப்படையிலே நாம இந்த நிழல் விழுகுது அப்படிங்கிறதுக்கும், ஏன்னா போன வாரம் நம்ம பேசின சப்ஜெக்டை ஒட்டி இந்த கிரகணம் நேற்று நடந்ததால் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு இதுவும் காந்த தத்துவத்தில் மிக முக்கியமான இடம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விஞ்ஞான ரீதியாக இந்த கிரகணத்துக்கு சொல்பவர்களிடம் இதை நீங்கள் விளக்கி பாருங்கள். கேட்டால் சொல்லுங்கள், கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்வீர்கள், நீங்கள் எல்லாம் பட்டு தெரிந்து கொள்வீர்கள் என்று விட்டு விடுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று தூய வேதாத்திரியத்தில் காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே சிறந்ததொரு விளக்கம் அளித்த ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நாம் தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் இன்று சந்திர கிரகணம், சூரியனம் கிரகணம் அதை பற்றி சிறப்பாக விளக்கினார்கள். ஜோதிடத்தில் உள்ள 7 ராசிகள், அதனுடைய 7 கோள்களில் மாற்றத்தின் இயக்கமும் அதனை பற்றிய செயல்பாடும் நாசாவில் கணிப்பதும் ஜோதிடத்தில் கணிப்பதும் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ராகு கேது பற்றிய ஞானம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் அதில் சேர்க்கவும் இல்லை. ஜோதிடத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் தனித்தனியாக கட்டம் தரவில்லை. சூரியன் சந்திரன் இரண்டும் ஒரே வீடுதான், அவை மாறி மாறி வரும் என்றும் சொன்னார்கள். அகம் சார்ந்தும் புறம் சார்ந்தும். ராகுவும் கேதுவும் இருக்கும் இடம்தான் அவர்களுக்கு சொந்த வீடு. ராகுவும் கேதுவின் பாதைக்குள்ளாக நடக்கும், அதுதான் பௌர்ணமி என்பது. வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் ராகு கேந்து காந்த அலை பாதையில் இதற்குள்ளாகத்தான் சூரியனும் வரும், அப்பொழுதுதான் கிரகணம் என்று ஐயா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்ததாக நம்ம ஆசிரியர் எடுத்து சொன்னாங்க. அதாவது ராகு கேது டிகிரியும் சூரியன் சந்திரன் டிகிரியும் ஒரே டிகிரியில் வருகின்ற போதுதான் அது முழு கிரகணம் என்றும் சொன்னார்கள். ஜோதிடத்தில் பார்த்து அந்த கிரகணம் எப்படி நடக்கிறது என்பதை நம்ம முன்னோர்கள் முன்னாடியே கணிச்சு வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ அறிவியல் இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, நம்ம சூரியன் மையத்துல அணுவின் நெருக்கம் அதிகமா இருக்கும்போது அணுக்கள் அங்கு நின்று விடுகிறது, அங்கு சூழ்நிலை நின்று விடுகிறது அப்படின்ற கருத்தையும் ஐயா சொன்னாங்க. அதன் அழுத்தம் வெளியேறி வெளியேறி அது பாதையாக சுத்த வெளியின் வெளியே வருகிறது, அதுதான் ராகு கேதுவின் பாதை. பூமியின் மையத்திலும் இதே போன்று ராகு கேதுவின் பாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகணம் ராகு கேதுவின் பாதையில் நடக்கிறது. அது எப்ப வரும் என்பது ஜோதிடத்தில் எளிமையாக கண்டறிய முடியும். ராகு கேது என்பது சுத்த வெளியின் தொடர்ச்சி என்றும், ராகு கேது என்பது ஞானக்காரகர்கள், அதாவது துரியாதீத தவத்தில் அது விருந்து விருந்து செல்லும் பாதை வந்து ராகு என்றும், கருமய தவத்தில் அது குறுகி குறுகி வரும்போது அது கேது என்றும் ஐயா அவர்கள் கூறினார்கள். சிறப்புங்க ஐயா. சுத்தவெளியாகிய தெய்வ நிலை அது, அதாவது ராகு கேதுவின் பாதை வந்து ஒரு தெய்வ நிலைன்னு சொல்றாங்க. அது அந்த சுத்தவெளியின் பாதையில் சூரியன் சந்திரன் எது வந்தாலும் அது கிரகணம்.
அந்த பாதையில் சென்று வெளிவரும் வரை அது கிரகண நேரம் என்றும் ஐயா சொன்னார்கள். சனியும் குருவும் செவ்வாயும் அந்த கிரகண காலத்தில், அதாவது அந்த ராகு கேது பாதையில் போகும்போது உலகில் துன்பகரமான நிகழ்வுகள் நிகழும் என்றும் 2027 பொருளாதாரத்தில் பெரிய முடக்கமாக வரும் என்றும் ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதனால் நாம் அதற்காக இப்போதிலிருந்தே அறம் சார்ந்து வாழ்க்கையை வாழ வேண்டும். வருடத்திற்கு வருடம் கர்மவினை அடர்த்தியாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு கிரகணத்தின் போதும் அதனுடைய பாதிப்பும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும் என்று ஐயா கணிச்சு சொல்றாங்க. மனிதன் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதையும் ஐயா அவர்கள் கூறி முடித்தார்கள். காந்த தத்துவத்தின் முக்கிய இடமாகவும் இந்த கிரகணம் அமைந்திருக்கும் என்பது அனைவருக்கும் விளங்கியிருக்கும். இதனுடைய வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ண பிறகு இதுல புரிஞ்சுக்காதவங்க மறுபடியும் கேட்டு அதுல தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். நன்றிங்க. ஐயா, கேள்வி பதில் இருக்குங்களா ஐயா? வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஐயாவிடம் கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முக்கிய அறிவிப்புகள் சொல்லிடலாம். ஐயாவிடம் கேள்வி கேட்கும் நண்பர்கள் அதுக்குள்ள ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. 1+ டிவைஸ் நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன்ங்கய்யா. கேக்குதுங்கய்யா? வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, நான் கேக்குற கேள்வி முட்டாள்தனமா இருக்குமோ என்னமோ, எனக்கு மனசுக்கு தோணுத கேக்குறேங்கய்யா. இப்ப சூரியன் நடுமையத்துல ராகு கேது, அது அந்த சுத்தவெளி வெளியில வரும்போது ராகு கேது ஆகாது. அப்ப நம்ம கருமையத்திலையும் இந்த இது சுழற்சி வேகம் குறைந்த அந்த வீச்சக்தி என்னவாகுதுங்கய்யா? நம்ம கருமையத்துல ஆஹ் நம்ம கருமையத்துல வேகம் குறைஞ்சி சுத்தவெளியா மாறுதான்னு கேக்குறீங்க? அதே மாதிரி ராகு கேது பாரு இருக்காங்க. நம்ம கருமையத்துல வரக்கூடியது உயிர் துகள்கள் தான் விண்ணு நம்ம உடம்புக்குள்ள. ரைட்டுங்களா? உடம்புக்குள்ள உயிர் துகள்கள் தான் விண்ணாக இருக்கிறது. இப்போ அந்த உயிர் துகள்கள் உங்களுக்குள்ளாக மிகவும் அடர்த்தியாக நெருக்கம் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நெருக்கம் அதிகமாச்சுன்னா மையத்துல வேகம் குறைஞ்சி சுத்த வழியா மாறும். அவ்வளவு நெருக்கமா வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பெரிய ஞானியல்ல இருப்பீங்க. நமக்கு ஏற்கனவே பற்றாக்குறையில இருக்கு. நமக்கு எங்க சுற்றவெளி அது விண்ணு சுழலை நிறுத்தக்கூடிய அளவுக்கு அங்க நெருக்கம் வரணும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா உயிர்த்துகள் உள்ள பற்றாக்குறையா இருக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய ஞானி, பழுத்த ஞானி அப்படின்னு வச்சுக்கோங்க, வருஷ கணக்குல அப்படி தியானத்துல உட்கார்ந்து அடர்த்தியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்க அவருக்கு சுத்த வெளியாக மாறும். அதனாலதான் அவர் ஞானி. நமக்கெல்லாம் நம்ம பற்றாக்குறையில வெளியில இருந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்யக்கூடிய ஆட்கள். அதனால நமக்குள்ள எல்லாம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கம்மா. ஒரு பயங்கர ஆனா இப்படியும் கேள்வி கேட்க முடியுமான்னு ஒரு பயங்கரமான கேள்வியை கேட்டீங்கம்மா. வாழ்க வளமுடன். அந்த மைய உயிர் தொகைகளுக்கு நெருங்கவே முடியாது. அதான் நம்ம சுத்தி கருமவினையால போட்டு அடைச்சு இருக்கிற உட்புற சுவர்ல கருமவினை அடர்த்தி இருக்கிறதால அது மையத்துக்கே போக முடியல. நமக்குதான் இங்க ரயில்வே கேட்டு போட்டாங்களே, போக முடியலையே, கேட்டை தாண்டி போக முடியலையே. இது ஒரு நல்ல 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 ஆன்சர். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. போனாதான் நாங்க போய் அதுக்கப்புறம் அது எந்த டைவர்ட் ஆகி போறதுக்கு, அது மையத்துக்கு போயிட்டா அதுதான் ஞானம். ஞானம் இல்லைங்க. நம்ம நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பரமசிவம் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் கடந்த சில வாரமா குடும்ப சூழ்நிலை காரணமா தொடர்ந்து கலந்துக்க முடியலையா. உங்கதான் ஆனா யூடியூப்ல நான் இப்ப பாத்துக்கிறேன். இன்னைக்கு சொன்னது ரொம்ப நல்லா இருந்ததுயா, ரொம்ப சிறப்பா இருந்தது. மையத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கு மத்தியிலையும் அதே போல அடர்த்தியின் காரணமாக இந்த மாதிரி காந்த வெளிப்பாதைகள் தோன்றலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும்போது எனக்கு ஒரு அதோடு அது சரிதான். ஏன்னா அந்த பக்கம் ரெண்டு பக்கம் கிளம்பும் போது ஒரு தற்சுழற்சி ஏற்படும். அந்த கிரகம் சுத்துறதுக்கு அந்த ஒரு ஃபோர்ஸும் உதவுது. வெளியே தண்ணீர்க்க சூழ்ந்து
அழுத்தும் ஆற்றல்னாலதான் அந்த அடர்த்தியும் அதிகமாகுது. அதனுடைய விளைவாகவும் அங்கிட்டு வெளியும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, உள்ள இருந்து ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். சங்கு சக்கரத்துல இருந்து 2 பக்கமும் ஒரு திரி வச்சு ஆமா. ஒரு அந்த மாதிரி தற்சுழற்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு, ஏற்படும். ம், அது போல ம், இது ஒரு ம். டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கும் அப்படிங்கறது இப்ப நீங்க சொன்னதை வச்சு எனக்கு மனசுல படுதியா. அது எந்த அளவு உண்மையா ஆஹ் இருக்குன்னு எனக்கு இல்லையா, தெரியல. அது கிரகம் சுத்துறது வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்களினுடைய சுழற்சியினுடைய மொத்த விசை ம், தான் அப்படி இருக்கும். ஆனா ம். இதுவும் அது கூட இதுவும் ஒரு பங்கு வகிக்கும். அதுதான். அதுதான் ஆஹ் சொல்ல நினைச்சேன். ரைட்டுங்க, நன்றியா. ரைட்டுங்க. நன்றியா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லலிதா அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு விளக்கம். அதாவது நேத்து இந்த சந்திர கிரகணம் பார்க்கும் பொழுது நைட் ஒரு ம், 11:15 போய் பார்த்தோம் மாடியில. அந்த ம், நிலா வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கழிச்சு தான் வந்தது மேகத்துக்கு வெளியில இருந்து. அதோட ம். இதுவே வந்து சைஸே ரொம்ப சின்னதா இருந்ததுங்கய்யா. சின்னதா சரி. இருந்து வேகமா நகர்ந்ததை பார்க்க முடிஞ்சது. அது என்னது, நம்மளுடைய கற்பனையா இல்ல நிஜமா இப்படி வேகமா நகர்ந்துக்குமா ஐயா? வேகம் எப்பயும் நகர்றதை விட வேகமா நடந்த மாதிரி தெரிஞ்சுதோ? ஆமா, அதான் நிலானா நமக்கு நம்ம நடந்தா நம்ம கூட வர மாதிரி இருக்கும். இது வந்து நாங்க நின்னுட்டு இருக்கோம், அது வேகமா ஒரு இடத்துல இன்னொரு ம். இடத்துக்கு பாஸ் ஆறது ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. இல்லைங்கம்மா, இல்லைங்கம்மா, அது அது வந்து அப்படி ஃபாஸ்டா அது போகாது. அது மேகங்கள் வந்து நகர்வு வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா தெரிஞ்சிருக்கும். ஐயா அப்படியா வாழ்க ஐயா? வளமுடன். ஆ ஐயா சொல்லுங்க. அந்த ஐயா இது சைஸும் ரொம்ப சின்னதா இருந்தது. இந்த- சொல்லுங்க. ஐயா நிலா ஒண்ணு. மாதிரியே இல்ல, ரொம்ப ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு தான் அப்படிதான் இருந்தது ஆ, சைஸ். ஐயா ஒரு சொல்லுங்க. இல்லம்மா, வித்தியாசமா இருந்தது ஐயா இந்த சிகப்பு சந்திர கலர்ல. கிரகணம் ஒவ்வொரு பூமியினோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில தான் அது ஒவ்வொரு சந்திர கிரகணமும் அந்த முழுசான அந்த மறைவும் திருப்பியும் மறைஞ்சு திருப்பி தோன்ற அந்த காட்சி தெரியுமா? ஆமாய்யா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில தெரியும், மற்ற ஆமா, பகுதியில எல்லா தெரியாது. பகுதியிலயும் நீங்க அத ஒரே மாதிரி இருக்காதுமா. நீங்க பாக்குற இடத்துல இருந்து வேற மாதிரி இருக்கலாம். இல்ல இல்ல, அது அது ஒரு சொல்லல பெரிய ஐயா விஷயம். அவருங்க. அவங்க ஆ. சாதாரணமா பௌர்ணமியில இருக்கிறதுக்கும் இன்னைக்கு சைஸ் சின்னதா இருந்துச்சு, வேகமா நகண்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. அதுதான் அது நான் கேட்டேன். அது மாயமா வேகமா நகர் நிஜமான்னு தெரியல. அது வேகமான நகர்வுங்கிறது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேகத்தினுடைய நகர்வுனால அது வேகமா போற மாதிரி தெரியுங்கம்மா. சரி சரி சரி, அதுவே எனக்கு தோணுச்சு, ஒருவேளை மேகம் நகர்ந்ததுனாலதான் அப்படி ஏன்னா தெரியுதா அப்படின்னு அதனுடைய தோணுச்சு. வேகம் எப்பயும் போலதான், அவ்வளவுதான். அதே டிகிரி, ஆ, அந்த டிகிரி அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். சரி 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 ஆஹ் சரி. ஆனா இது சிகப்பு கலர் தெரிஞ்சதா? ஆமா, நல்லா தெரிஞ்சதுங்கய்யா. சரி சரி சரி. வித்தியாசமா இருந்தது. ரொம்ப நல்லா அது இருந்தது. அது அது எப்படின்னா அந்த 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 கோணம் எந்த டிகிரியில வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து வெளிப்படுது. ம் வருது. ஆனா இப்ப இது வந்து எதுக்குள்ள நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா, ராகுக்குள்ளாக சந்திரன் போனதுல நடந்தது இது. ம் ம் ம். ஐயா, சரிம்மா. இன்னொரு ஒரு விளக்கம் வேணும். அதாவது நம்ம பொதுவா சொல்லுவாங்கல்ல, இந்த பாம்பு கிரகணம் ம். பிடிச்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க, அது முழுங்கிடுச்சுன்னு அதான் பாம்பு சொல்லுவாங்கல்ல. விழுங்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்ப அது என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த சந்திரனுடைய அலைகளையும், பூமியினுடைய அலைகளையும், சூரியனுடைய அலைகளையும் அந்த 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 2னுடைய அலைகள் இருக்கு இல்லையா? அந்த அலைகள் ஆமா. செயலற்று போகுது. ஓ, அந்த அளவு இந்த இதோட தாக்கம் வந்து அதனாலதான் அது அதிகமா இருக்கு. விழுங்குதுன்னு சொல்றாங்க. அது செயலற்று போகுதுங்கிறத இப்ப நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆ ஆ ஆ. நீங்க இப்போ ஒரு ஒரு பொண்ணு ஜாதகத்துல ம் ராகு அல்லது அது கேது, கேது வந்து 24 டிகிரியில இருக்கு. அதே ராசியில 24 டிகிரியில சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். அந்த பொண்ணுக்கு சுக்கிரனுடைய பவர் சுத்தமா இருக்காது. ஓ, அந்த சரி பொண்ணு சரி சரி. கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா வேஸ்ட். அந்த ம் பொண்ணுக்கு தாம்பத்தியத்துல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இருக்காது. ம். ஏன்? சுக்கிரனுடைய பவர் முழுவதையும் கேது வாங்கிக்கிறோம். சரி 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 சரி. இப்ப அதனால இந்த ஆனா நம்மால என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து போச்சு, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகுறது கஷ்டம்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இப்ப ம் சுக்கிரன் வந்து 3 டிகிரியில இருக்கு, கேது வந்து 27 டிகிரியில இருக்குன்னா ஒண்ணும் பண்ணாது. ம். ஆனா 2ம் ஒரே டிகிரியில இருந்துச்சுன்னா, சுக்கிரனுடைய பவர் முழுவதும் அது இழந்து போயிரும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு இந்த இதை பிடிக்கவே பிடிக்காது. அது சாரதா மடத்துல ம் போய் சேர்ந்துரும். ம். அது சேரலனாலும் நம்ம ஒண்டி சேர்த்து விட்டுறணும். சரி அப்ப சரி சரி. அந்த மாரி அந்த மற்ற அலைகள வந்து இது என்ன ஆயிரும், டோட்டலா எடுத்து அது வந்துரும். அந்த மாரி வந்துரும்.
இப்போ ஓகேங்க ஓகே. ஒரு கிளாஸ் ரூம்ல வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு, டிஓ உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ம். டிஓ உள்ள வந்துட்டாருன்னா இவரு டம்மி ஆயிருவாரு. அவங்க ஃபுல்லா டிஓ தான் அங்க பவர். அவங்க கேட்கற வாத்தியார் கேள்விதான் ஓரமா பசங்க போய் பதில் சொல்லணும். உட்காந்துக்குவாரு. அது ம். மாதிரி தாம்மா இது. ராகு கேது ஓகே. வந்துச்சுன்னு சொன்னோம்னா மற்ற கிரகங்களுடைய அலைகள் வந்து டோட்டலா இதாயிரும். அதனாலதான் இந்த ராகு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது வந்து ஜோதிடத்துல ரொம்ப பார்ப்பாங்க. அது அந்த 1, 2, 7, 8ல ராகு கேது இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ம். ஆனால் அவங்க டிகிரி பார்க்கறது இல்ல. அப்படிலாம் ரொம்ப அப்படி ஒட்டனேன்னு பார்க்கக்கூடாது. அது சரியான அந்த டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு நம்ம கைடு பண்ணணும். சரிங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க. ராகு கேது நம்மளுடைய அந்த சுத்த வெளியோட அம்சம் தான் அப்படிங்கிறது குரு சொல்றது இறைவன் இப்போ தான், உண்மை. இறைவனாகவே பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேங்க. ரொம்ப வாழ்க நன்றிங்க. வளம். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நான் கேட்க வேண்டிய கேள்வியை லலிதமாவே கேட்டாங்க, நல்ல பதில் சொன்னீங்க ஐயா. இப்ப வந்து ராகு பாதையில வந்து சனி, குரு, செவ்வாய் கடக்கும் போதுன்னு சொன்னீங்களா, அந்த 3 கோளும் ஒரே டயத்துல கடக்குங்களா ஐயா? அது ஒரு 500 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குங்கம்மா. அது மாதிரி 3 கோள் ஒரே டயத்துல அந்த மாதிரி ஒரே நேரத்துல அது வந்து 500 வருஷம் 700 வருஷம் அப்படி வரும். அப்பதான் அது 3 ஒண்ணா வரும். ஆனால் போன தடவை வந்து சனியும் குருவும் ஒன்றாக வந்தது 2019 டிசம்பர்ல. ஓ, இப்ப இந்த நம்ம இது அந்த கொரோனா வந்த காலகட்டத்துல கொரோனா வந்தப்ப செவ்வாயை தவிர எல்லா கோளும் ஒண்ணா வந்துச்சுக்குமா. அப்படி இருந்துச்சு. இப்ப கூட நீங்க இந்த 17ஆம் தேதி பிப்ரவரி 2026ல ராகுக்குள்ளாக புதன், சனி, சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்குது. குரு மட்டும் வெளியில போயிருக்கு. அதுவே கொஞ்சம் அந்த இடமும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஏரியால. ஓ, சரி சரிங்க ஐயா. ரொம்ப ஆழமா கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப ரொம்ப, அதாவது டிகிரிக்குள்ள ரொம்ப ஆழமா எங்கேயுமே நாங்க கேட்டதில்ல. ஆனா உங்ககிட்ட மட்டும்தான் எனக்கு இந்த சாப்ட்வேர் இருக்கிறதுனால நான் வந்து ஈஸியா பாத்துறேங்கம்மா. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு சொல்லி நீங்க வந்து பரிகாரமா செய்ய நீங்க இப்ப 2035ல எப்ப கிரகணம் வரும், ஒரே நாள்ல 2 கிரகணம் வருமா 1 வருமானு இன்னைக்கு நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா சாப்ட்வேர்ல அவ்வளவு எல்லாமே இருக்கு, டீடைல் இருக்கு. சரி சரிங்க ஐயா. அந்த கிரகண காலத்துல கோயில்லாம் மூடிடுறாங்க இல்லைங்க ஐயா? ஆமா, மூடிடுறாங்க. அந்த யாகம் இங்க வந்து இந்த பெங்களூர்ல ஒரு கோயில்ல இது ஏன் மூடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணங்கள் அவங்க என்னமோ சொல்றாங்க. இப்போ அதாவது ஒரிஜினல் இறைவன் வரும்போது அப்புறம் இதெல்லாம் டூப்ளிகேட் இறைவன் எல்லாம் மூடி வைக்க வேண்டியதானே. நம்ம அப்படி எடுத்துக்குவோம். யாகம் வளர்த்தாங்க ஐயா அந்த கிரகண நேரத்துல. யாகம் அதெல்லாம் தேவையில்லைங்கம்மா. அதாவது இதெல்லாம் வந்து நாம வைத்துக் கொண்ட இறைவன் மாதிரி. இது ராகு கேது டைரக்டா இறைவனே நேரடியா இருக்கும்போது இதெல்லாம் வந்து சும்மா மாடல். இப்ப ஒரிஜினல் வந்தோன்னா டூப்ளிகேட் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட வேண்டியதானே. அதனால மூடிடுறோம். அப்படி நம்ம எடுத்துக்குவோம் அப்படி. சரிங்க சரிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அண்ணாக்கடியம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. மிக தெளிவான விளக்கமா இருந்தது. அதாவது இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, நேற்றைய கிரகணம் அது நம்ம காந்த தத்துவத்தோடு ரொம்ப சிறப்பா அதை நீங்க தெளிவா விளக்கினீங்க. மிக்க நன்றி ஐயா. இப்போ அம்மா கேட்ட கேள்வி மாதிரி பூமியிலிருந்தும் ராகு கேது வருது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் நம்ம கிட்டயும் கருமையம் இருக்குல்ல, அதுவும் தெய்வம் தானே, அங்கிருந்து வரலாம் இல்லவா அப்படின்னு அவங்க கேட்கும் போது நீங்க சொன்ன பதில் சரி. ஆனாலும் நாம வந்து அந்த நிலைமைக்கு போக முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, இந்த பெரிய மண்டலம் எவ்வளவு, சூரிய மண்டலம் எவ்வளவு பெரியது, இன்னும் எத்தனை கோடி சூரிய மண்டலங்கள் இருக்கு அப்படிலாம் பார்க்கும்போது நம்முடைய உடல் இந்த என்ன சொல்றது, ஒரு துளி தண்ணீர்ல எத்தனையோ கோடி துளிகளில் ஏதோ ஒரு துளிதான் நாம. அது நாம நீங்க அப்படியெல்லாம் பாக்காதீங்கம்மா. அப்படியெல்லாம் நீங்க அந்த கற்பனைக்கே போகாதீங்க. கர்மவினையை கழிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு உள்ள போயிடலாங்கம்மா, முடிஞ்சு வச்சு. அதுதாங்க ஐயா. எனக்கு இப்ப அவங்க நேரடியா
ராகு கேது சுத்தவெளியில் எப்படி கனெக்ட் ஆகுதோ நம்ம அப்படியே கனெக்ட் ஆயிடுவோம். நம்ம அப்படிதானே? கனெக்ட் ஆயிடலாம், அவ்வளவுதான். ஆமா நம்ம ஆமாங்கய்யா. அம்மா கேட்ட கர்மவினை கழிச்சா கேள்வி போதும். நிச்சயமா எனக்கு அது தோணுச்சு. நிச்சயமா நாம எங்கேயோ ஒரு துளி என்பதை உணர்ந்து நம்முள் இறை இருக்கிறது என்பதை உணர வைத்த மகரிஷி அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள். அந்த அலைச்சூழல்ல நாம வந்திருக்கோம். சோ அன்பர்களுக்கு நீங்க வித்தியாசமா சிந்திக்கிற மாதிரி நமக்குள்ளும் பல கேள்விகள் எழுகிறது என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக நாம் ஓரளவுக்கு அந்த என்ன சொல்ற ஞானத்தில் புரிதல் இருக்கு நமக்குள்ளன்றத நாம உணர்வோம். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இல்லைங்கம்மா, இந்த இடத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எப்படின்னா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறாங்களே, அந்த மாதிரி கேள்வி கேட்கிற அளவுக்கு மகரிஷி இருக்கும்போது அந்த கேள்வி கேட்கிற அளவுக்கு நமக்கு அந்த அறிவில்லாம போச்சேன்னு நான் இப்ப சிந்திக்கிறேன். இருக்கட்டுங்க. எதுவுமே எந்த நேரத்துல எது வரணும்னு இருக்கோ ஐயா, அதுதான் அந்த வரும். கேள்வியை தூண்டியது உங்களோட சிந்தனை. அதுதான் என்னுடைய பார்க்கறது. So, நிறைய நமக்கு சிந்தனை வந்துட்டே இருக்கு. அது அந்த வாழ்க பிரபஞ்சத்துல வளமுடன். இருந்து வருது என்று நம்ம உணர்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, இந்த கிரகண காலங்களில் உபவாசம் இருக்கணுமா, உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது அதற்கு ஆமாங்க, உங்களோட இறை விளக்கம். சிந்தனையில இருக்கணும்னு சொல்லுவாங்கய்யா. நீங்க சொல்லிருக்கு எனக்கு புரிஞ்சிருக்குது. ஆனா இப்ப யாரோ கேக்குற மாதிரி என்ன கேட்க சொல்லுது இந்த கேள்வி. அதான் இறை சிந்தனையில இருக்கணும். மகரிஷி பஞ்சபூத நவகிரகம் பண்ணுங்கன்றாரு, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பாரி பாலகிருஷ்ணன் ஐயா, நீங்க அட்மிட் பண்ணி கேட்கலாம். ஐயா மைக்கை திருப்பி ஓபன் பண்ணுங்க, ஒரு தடவை டச் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா, இப்ப என் ஜாதகத்துல 6வது பாகத்துல ராகுவும் 12ஆம் பாகத்துல கேதுவும் இருந்தா அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அதை பத்தி எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 6லயும் 12லயும் ராகு கேது இருக்கிறதுனால அதெல்லாம் யாரு சொன்னது? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ரெண்டும் இருந்து குரு மட்டும் 1, 4, 7, 10 அந்த 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகேங்க. அப்படி எல்லாம் அப்படி 6, 12ல இருக்கிறதுனால அது மோசம்லாம் கிடையவே கிடையாதுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதனோட சேர்ந்த கிரகங்கள் அப்படிதான் பார்க்கணுமே தவிர 6, 12ல இருந்து குரு மட்டும் இந்த 4 இடத்துல இருந்துச்சுன்னா அவன் அவன் பெரிய ஒரு நல்ல யோகம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புலிப்பாணியனுடைய பாட்டே இருக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் மோசம் கிடையாது. சரிங்க சரிங்க. அது 6, 12ல நிக்குது இல்லையா? அந்த 6ஆம் இடத்துல அந்த ராகு எந்த கட்டத்துல நிக்குது, அது எந்த டிகிரியில் நிக்குது, அது எந்த நட்சத்திரத்துல நிக்குது, அந்த நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் எது, அந்த கிரகம் எங்க இருக்கு, அது போய் ஏதாவது 8, 12ல சிக்கிடுச்சுன்னா தான் பிரச்சனையே தவிர, அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் 5, 9 அப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா பிரமாதமா இருக்கும். ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்காதீர்கள். இன்னும் ஆழமா போகணுங்கிறது தான் நான் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஓகே 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 ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறந்தது ஒரு கேள்வியும் பதிலும். இத்தனை நேரம் அன்பரின் கேள்விகளுக்கு அழகாக விளக்கம் அளித்த ஞான ஆசிரியர் நன்மைனி ஐயா அவர்கள் நன்றிகள். வாழ்க வளமுடன்.